லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சரி, நீங்கள இந்த வீட்ல இருக்கலாம். நான் இந்த வீட்டை ஜப்தி பண்ண வேண்டான்னு ஸ்ரீஜா கிட்ட சொல்றேன். ஆனா அதுக்கு பதிலா நீங்க எல்லாரும் ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணணும்னு பாக்குறீங்களா? நீங்க எல்லாம் குடும்பமா சேர்ந்து ஜெயிலுக்கு போய் ஸ்ரீஜா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்னடி சொன்ன? என்ன சொன்ன? அவ்வளவுதான் பாத்துக்க. போனா போகுதுன்னு பொறுமையா இருக்கேன். ரொம்ப ஓவரா போற. நான் இப்ப சொல்ற கேட்டுக்க. அபி உன்னையும் உன் பொண்ணோட திமிரையும் அடக்கி ஏன் கால்ல விழ வைப்பா. நீங்க விழுவீங்க, ஆனா அப்ப கூட நான் உங்களை மன்னிக்க மாட்டேன். அண்ணி, என் பொண்ணு என் பக்கத்துல எல்லாம் தனியா இருக்கேன்னு அடிச்சிட்டீங்கல்ல, இதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். நான் விட மாட்டேன், உங்க யாரையும் விட மாட்டேன். என் பொண்ணை வச்சு உங்களெல்லாம் என்ன பண்றேன்னு பாருங்க. அண்ணா நில்லுங்கண்ணா. சஞ்சீவனா, அண்ணா நில்லுங்க. ஏமா பாத்து வரக்கூடாதா? அடி ஏதாவது பட்டுடுச்சா? பாத்து வரக்கூடாதாமா? பாத்து பத்திரமா போமா. ஐயோ காணுமே. சந்தோஷ் சொன்னதை வச்சு பார்த்தா அம்மாவும் சரி அப்பாவும் சரி வீடு ஜப்தி ஆக போறதை நினைச்சு ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காங்க. அவங்களுக்கு ஆறுதலா உடனே நாம அங்க போகணும். அபிக்கு டிஃபனையும் டேப்லெட்டையும் கொடுத்துட்டு உடனே அங்க போலாம். சஞ்சீவனாவை பார்த்தும் இப்படி விட்டுட்டனே, இப்ப என்ன பண்றது? இங்க பக்கத்துல தான் சஞ்சீவனா வீடு இருக்கணும். தேடி பார்க்கலாம். அபி, வா சஞ்சீவ். ஏய், நீ எதுக்குமா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீ வா, நான் பாத்துக்கிறேன். சரி, அப்ப நான் போய் சமையல் பண்றேன். சமையலா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ ஒரு வாரத்துக்கு எந்த வேலையும் பண்ணக்கூடாது. என்ன, நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீ சாப்பிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தாலே போதும். சஞ்சீவ், நான் நல்லா தான் இருக்கேன். நான் சமைக்கிறேன், விடு சஞ்சீவ். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அபி. நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அபி. நான் வேலை வேலைன்னு சுத்திக்கிட்டே இருந்த ஆளு. என்னால எப்படி நாள் முழுக்க சும்மா இருக்க முடியும்? என்ன புரிஞ்சுக்கோ சஞ்சீவ். நான் போய் சமைச்சிட்டு வரேன். நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. உனக்கு பண்ணிருக்கிற ஆபரேஷன் சின்னது கிடையாது, ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். நீ வேலையெல்லாம் செய்யக்கூடாது. பொண்டாட்டி நான் இருக்கும்போது புருஷன் நீ சமைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சஞ்சீவ். ஏன்? சமைச்சா என்ன இப்போ? பொண்டாட்டினா என்னுள் பாதின்னு தானே அர்த்தம். ஏன் பாதிக்காக நான் சமைக்க போறேன்? அதை யாரும் தடுக்க முடியாது. அது மட்டும் இல்ல, ஆசை பொண்டாட்டிக்காக சமைச்சு போட்டு பாக்குறது எல்லா புருஷனுக்கும் கிடைச்ச வரம் இல்ல. நீ சொல்ற எதையும் நான் கேட்க மாட்டேன். நான் சமைக்க தான் போறேன். ஓகே? அபி, தோசைக்கு தக்காளி சட்னி ஓகே தானே? அபி, அபி, என்னாச்சு? அடடா, என்ன நைட் என்னையே பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்ன, அதை அப்படியே கண்டினியூ பண்றியா?
சரி போ, ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து கண்டினியூ பண்ணு போ. சரி சஞ்சீவ். அபி, தலையில இருக்கிற கட்டுல தண்ணி படாம ஃப்ரெஷ் அப் ஆகணும், சரியா? சரி. சீக்கிரம் அபிக்கு டிஃபன் பண்ணி கொடுத்துட்டு அம்மா அப்பாவை போய் பார்க்கணும். சஞ்சீவன் அவ இங்கதான் பார்த்தோம். இப்ப எங்க போனாரு தெரியலையே. எப்படி அவரை கண்டுபிடிக்கிறது? யாருக்கிட்டையாவது போனை வாங்கி சஞ்சீவனாக்கு போன் பண்ணி பார்க்கலாமா? அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம். அக்கா, என்னம்மா? அவசரமா ஒரு கால் பண்ணணும். உங்க போன் தரீங்களா? பேசிட்டு கொடுத்துடுறேனே. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் எனக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர வழியில பார்த்தேன். அவர்கிட்ட பேசலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளேயே அவர் போயிட்டாரு. அவர் வீடு இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க கொஞ்சம் போனை கொடுத்தீங்கன்னா அவருக்கு கால் பண்ணி பேசி அவரை போய் நேர்ல பாத்துருவேன். சரிம்மா, இந்தா சீக்கிரம் பேசிட்டு கொடு. சஞ்சீவனா நம்பர் 97. அபி சாபோட விளிம்ப தொட்டுட்டு வந்திருக்கா. அவ முழுசா கியூர் ஆகுற வரைக்கும் அவ எமோஷனல் ஆகுற மாதிரி பாப்பாவோட விஷயம் இல்ல வேற எந்த விஷயமும் தெரியக்கூடாது. இந்த மங்கா, சுமதி மேடம், ஜான்சி மேடம் யாருமே பாப்பாவை பத்தி உளறிடக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் நம்ம அபிகிட்ட பாப்பாவை பத்தி மறைச்ச விஷயத்த சொல்லிடணும். இவங்கள யாராவது ஃபோன் பண்ணி அபி எடுத்துட்டா கூட அது ஆபத்தாயிடும். அதனால சைலண்ட்ல போட்டிருப்போம். அதான் அபிக்கு இப்போதைக்கு நல்லது. என்ன போன் கனெக்டே ஆக மாட்டுது. அப்பா, ரிங் போகுது. என்னம்மா, போன் போகலையா? இல்லக்கா, போன்லாம் போகுது. ஆனா அண்ணன் தான் போன் எடுக்க மாட்டாரு. இந்தாங்கக்கா, நீங்க போங்கக்கா. அப்புறமா நான் வேற யார்ட்டையா போன் வாங்கி எங்க அண்ணன்ட்ட பேசிக்கிறேன். சரிம்மா. இந்த நம்பரு சஞ்சீவ் தம்பி நம்பர் மாதிரி இருக்கே. மா, நில்லுமா. மா, 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 மா நில்லுமா. மா, கொஞ்சம் நில்லுமா. ஏமா, நீ தேடுற பையன் பேரு சஞ்சீவா? ஆமாக்கா. அவர் உங்களுக்கு தெரியுமா? அவரை தெரியுமாவா? நீ தேடுற சஞ்சீவ் தம்பி நாங்க குடியிருக்கிற காம்பவுண்ட்ல தான் இருக்கு. அப்படியாக்கா? அக்கா, என்னையும் கொஞ்சம் சஞ்சீவனா வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா? தாராளமா வாமா, நானும் வீட்டுக்கு தான் போறேன். வா. சஞ்சீவ் தம்பி நீயும் சொந்தமா? இல்லக்கா, அவர் எனக்கு தெரிஞ்சவரு. அப்படியாமா? பாவமா சஞ்சீவ் தம்பி. பெத்த புள்ளைய பிறந்த அன்னைக்கே தொலைச்சிட்டு இப்ப வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கு. சஞ்சு அண்ணா பாப்பாவை இன்னும் தேடிக்கிட்டு இருக்கா? அப்ப அண்ணன் கையில பாப்பா இன்னும் கிடைக்கலையா? சஞ்சீவ் தம்பி தான் பாவம்னா அவர் பொண்டாட்டி அதை விட பாவம். பெத்த புள்ளைய பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்குமே பார்க்காம இருக்கிறது நரக வேதனமா. என்ன சார், உங்க வைஃப்க்கு சமையல் பண்ணி போட்டு வரத்தை அடைஞ்சிட்டீங்களா? அடைஞ்சுக்கிட்டே இருக்கேன். சரி, நீ போய் உட்காரு, நான் சூடா தோசை போட்டு எடுத்துட்டு வரேன். சஞ்சீவ், ஏன்டா இப்படி பண்ற?
நான் தான் செஞ்சு தரேன் போ. ஷ். பேசாம போய் உட்காரு. இன்னும் தோசை சரியாவே வரமாட்டேங்குது. சஞ்சீவ், ஏ சஞ்சீவ், யோ என்ன சஞ்சீவ்? இல்ல தோசை போடும்போது கல் ஆடாம இருக்கணுங்கிறதுக்காக பிடிச்சேன், கையில சுட்டுருச்சு. ஐயோ என்ன சஞ்சீவ், பார்த்து சுடுறது இல்லையா? நீ கைய காட்டு. ஒண்ணும் இல்ல, சும்மா சின்னதா தான் சுட்டுருக்கு, அவ்வளவுதான். காட்டுன்னு சொல்றல சஞ்சீவ். சஞ்சீவ் காட்டு. அபி ஒண்ணும் இல்ல அபி. காட்டு சஞ்சீவ். ஐயோ சுட்ட காயம் என்ன இவ்ளோ பெருசா இருக்கு? அபி அபி என்னாச்சு? அபி உனக்கு கையில என்னாச்சு? காயம் பட்டுச்சே சஞ்சீவ். எனக்கு ஒண்ணும் இல்ல அபி, நான் நல்லா தான் இருக்கேன். சின்ன காயம் தான் அபி, என்ன பண்ணுது உனக்கு? இல்ல திடீர்னு தலை சுத்துது சஞ்சீவ். நர்வ் சிஸ்டம் ரெக்கவரி ஆகிறதுக்கு முன்னாடி அபிக்கு ரொம்ப அதிர்ச்சியான விஷயத்தையோ இல்ல ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொன்னா அதை அவங்களால தாங்கிக்க முடியாது. உடனடியாக டேமேஜ் ஆகி ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் அவங்களுக்கு திரும்பவும் கோமாவுக்கோ இல்ல இறக்க கூட சான்ஸ் இருக்கு. டாக்டர் சொன்ன மாதிரி இவ எமோஷனல் ஆனனால தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கே. இந்த பாரு அபி, எனக்கு ஒண்ணும் இல்ல, என் கையில பட்டிருக்கிறது ஒரு சின்ன காயம், அதை நினைச்சு எமோஷனலா ஆகாது. இல்ல நெருப்பு சுட்டு உனக்கு வலிச்சிருக்கோம்ல சஞ்சீவ். ஐயோ எனக்கு வலி இல்ல, ஒண்ணும் இல்ல அபி. சின்ன காயத்துக்கு போய் யாராவது வலிக்குதுன்னு சொல்லுவாங்களா? எனக்கு ஒண்ணும் வலி இல்ல. நிஜமா எந்த வலியும் இல்லல்ல? ஆமா அபி, எனக்கு வலியே இல்ல. தண்ணி குடி. இப்போ ஓகே தானே? ஆம். என்னன்னே தெரியல சஞ்சீவ், திடீர்னு ஒரு மாதிரி தலைலாம் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இந்த சின்ன விஷயத்துக்கு எமோஷனல் ஆனதுக்கே அவளுக்கு ஏதோ பண்ணுதுன்னா கண்டிப்பா இப்போதைக்கு இந்த குழந்தை விஷயமும் சரி, நம்ம வீடு ஜப்தி ஆகிறதும் சரி, இவளுக்கு தெரியவே கூடாது. தெரிஞ்சா அவ உயிருக்கே ஆபத்தாயிடும். சஞ்சீவ் வா, உனக்கு காயம்பட்ட இடத்துல மருந்து போட்டு விடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அபி. சும்மா இரு சஞ்சீவ். அவ்வளவு வேதனைய அந்த பொண்ணு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியில சந்தோஷமா கவலைய மறைச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்குமா? சஞ்சீவ் அண்ணனுக்கு ஏன் பாப்பா இன்னும் கிடைக்கல? நடந்தது என்னன்னு அண்ணன் கிட்ட போய் கேட்டாதான் நமக்கும் தெரியும். பெத்த புள்ள கவலைய மறக்க அந்த பொண்ணு ஊரா விட்டு புள்ளையெல்லாம் தான் புள்ளைய நினைச்சு தூக்கி கொஞ்சி வளர்க்குதுமா. அத பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்குமா. கைய காட்டு சஞ்சீவ், காட்டு. எனக்கு சின்னதா காயம் பட்டதையே இவளால தாங்க முடியலையே. அப்ப எந்த அதிர்ச்சியான விஷயத்தையும் இவகிட்ட சொல்லவே கூடாது. காயத்துல பெருங்காய தண்ணி வச்சாச்சு, இனி ஒன்னும் ஆகாது. இதுதாம்மா நாங்க குடியிருக்கிற காம்பவுண்டு. சஞ்சீவ் தம்பி இங்கேதான் இருக்கு, வாமா போலாம்.
சரி சஞ்சீவ், நான் தோசை சுடுறேன், நீ போய் உட்காரு. இல்ல அபி, நீ இப்ப இருக்கிற நிலைமையில நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நீ பேசாம போய் உட்காரு, நான் தோசை போட்டு எடுத்துட்டு வரேன். முடியாது சஞ்சீவ், நீ எங்க தோசை சுட்ட? கைய தானே சுட்டுக்கிட்ட. இதுக்கு மேல உனக்கு வலிச்சா அது உன்னால தாங்க முடியாது சஞ்சீவ். என்னாலையும் தான் அபி, என் செல்லம் இல்ல. நீ போய் உட்காருவியா? நான் என் கையை சுட்டுக்காம கேர்ஃபுல்லா தோசை எடுத்துட்டு வருவேன். ஆனா கவனமா சுடணும், சரியா? போ போ. ஐயோ சஞ்சீவ், என்ன சஞ்சீவ் இது? எனக்கு போதும். என்ன சாப்பிடுற நீ? 2 தோசைக்கே போதுமா? நல்லா சாப்பிட்டா தான் உன் உடம்பு சீக்கிரமா சரியாகும். பாப்பாக்கு பால் கொடுக்கற அளவுக்கு உடம்புலயும் தெம்பு இருக்கும். இன்னும் நீ 2 தோசை சாப்பிடுற, சரியா? ஐயோ 2 தோசையா? என்னால முடியாது சஞ்சீவ், போதும். அதெல்லாம் முடியாது. நீ 2 தோசை சாப்பிட்டு தான் ஆகணும். அப்புறம் சாப்பிட்டு டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடுக்கணும். இது என் ஆர்டர். ஓகே? சஞ்சீவ் என் அம்மா மாதிரியே என்ன பாத்துக்கிறான். அபி, நீ இவ்வளவு தோசை சாப்பிட்டதே இல்லை தெரியுமா? நீ பண்ண தக்காளி சட்னிக்கு தோசை செம்மையா இருந்துச்சு, அதான் உள்ள இறங்கிடுச்சு. அப்படியா? நான் பண்ண தக்காளி சட்னி அவ்வளவு நல்லா இருக்கா? பின்ன இல்லாம ஹோட்டலே வைக்கலாம், அந்த அளவுக்கு செம்மையா இருக்கு. அப்ப ஹோட்டல் வச்சிடலாமா? நான் சும்மா சொன்னேன் சஞ்சீவ். நீ வர்மா கம்பெனிக்கு முதலாளி ஆக போறவன், ஹோட்டல் எல்லாம் ஒண்ணு வேணாம். சஞ்சீவ், அபி சொல்லு அபி. நேத்து நான் வர்மா சார் சொன்ன இன்டர்வியூக்கு போயிருக்கணும்ல? ஷோ, அந்த புக்கெல்லாம் நம்ம மறைச்சு வைக்காம விட்டுட்டோமே. நேத்து நான் இன்டர்வியூக்கு போகாம இருந்தது இன்னொரு பெரிய பிரச்சனையா இருக்குமே சஞ்சீவ். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ பேசாம நிம்மதியா சாப்பிடு அபி. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்ற? நான் இன்டர்வியூக்கு போகலனா கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண முடியாதுன்னு வர்மா சார் சொல்லிருக்காருல்ல? அப்போ இனிமே கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண முடியாதா? உன்னை முதலாளி ஆக்க முடியாதா சஞ்சீவ்? ஷோ, அபி எமோஷனல் ஆகுறாளே. ஐயோ, அபி, 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 ஹே, அபி, அபி, ஹே, ஹே, அபி, என்னாச்சு அபி? ஹே, சஞ்சீவ், என்னால உன்னை முதலாளி ஆக்க முடியலையே சஞ்சீவ். ஐயோ அபி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. வர்மா சார் நேத்து உனக்கு நடக்க இருந்த இன்டர்வியூ டேட்டை தள்ளி வச்சிருக்காரு. சஞ்சீவ், என்ன சொல்ற? வர்மா சார் இன்டர்வியூ டேட்டை தள்ளி வச்சிட்டாரா? ஆமா. அபி, நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லாதான் இருக்கேன் சஞ்சீவ். நீ சொல்லு, வர்மா சார் இன்டர்வியூ டேட்டை தள்ளி வச்சிட்டாரா? ஆமா. நீ ஹாஸ்பிட்டல்ல கண்ணு முழிக்காம இருந்த விஷயத்த நான் வர்மா சார்ட்ட சொன்னேன். அவர் நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ்ல இன்டர்வியூ டேட்டை மாற்றி வைக்கிறேன்னு சொல்லிட்டார். சஞ்சீவ், நிஜமா தான் சொல்றியா? ஆமா. இன்டர்வியூ டேட்டை தள்ளி வச்சதுக்கு ருத்ரா எதுவும் பிரச்சனை பண்ணலையா? ஏன் பண்ணல? பண்ணா. ஆனா அத வர்மா சார் சமாளிச்சிட்டார்.
சரி வர்மா சார் இன்டர்வியூ டேட்டை எப்போ தள்ளி வச்சிருக்காரு? அது அவர் ஏதோ அவசரமா வெளிநாடு போயிருக்காரு. 1 வீக் ஆயிரும் அவர் வர்றதுக்கு. வந்தோடனே இன்டர்வியூ வச்சுக்கலான்னு சொல்லிட்டாரு. ஐயோ, நான் இன்டர்வியூவை மிஸ் பண்ணிட்டேன். உன்னை முதலாளி ஆக்க முடியாதுன்னு ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? என்ன அபி, இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ பயப்படவே கூடாது, ஓகேவா? சஞ்சீவ், எது எது சின்ன விஷயம்? நீ முதலாளி ஆகுறது சின்ன விஷயமா? எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஸ்ரீஜா நம்மளை ஏமாத்தி உன்னை கடன்காரன் ஆக்கி நடு தெருவுல நிறுத்தி சவால் விட்டால, அவ கண் முன்னாடியே உன்னை பெரிய முதலாளி ஆக்கி காட்டணும் சஞ்சீவ். அதுக்கப்புறம் நான், நீ, அத்தை, மாமா, நம்ம எல்லாரும் ஒன்னா நம்ம வீட்டுல சந்தோஷமா வாழணும். ஸ்ரீஜா வீட்டை ஜப்தி பண்ணி அப்பா அம்மாவை வெளியே அனுப்ப சதி பண்ணிட்டா அபி.